ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. அடிக்கடி கை கால் நரம்பு பிடிச்சி இழுத்துக்குது டாக்டர். இதை நம்ம மசில் கிராம் இல்லை மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் பிடிச்சி இழுத்துக்கிறது டாக்டர். தூக்கத்துலேருந்து நான் எழுந்துடுறேன். அந்த சமயத்தில் ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் வச்சு தேய்ச்சாதான் கொஞ்சம் பெட்டராகுது. சில சமயங்கள் அது அப்படியே நிற்குது. நல்லா இறுக்கி பிடிக்கிறதுனால அந்த வலியில் எனக்கு அழுகையே வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு கால் பிடிச்சிக்கிறது. ஸோ நிறைய இந்த கார் ஓட்டுறவங்கலாம் சொல்லுவாங்க, திடீர்னு கால் பிடிச்சிக்கிறது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கை கால் திடீர்னு ஒரு இழுத்து பிடிச்சிக்கிறது, மசில் ஸ்பாசம் எதனால் ஆகுது, இதை எப்படி சரி செய்யலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ தசைகளில் திடீர்னு ஒரு ஸ்பாசம் எதனால் வரும்? ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் உருவாகுது. நிறைய பேர் டயரியா அடிக்கடி போகும்பொழுது, ஃபீவர் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்லுவாங்க. கண்டினியூஸாக ஹை ஃபீவர் இருந்துச்சு டாக்டர், சடனாக எனக்கு காஃப் மசில்ஸ் எல்லாமே பிடிச்சி இழுத்துக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்புல இந்த தசைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பொட்டாசியம், கால்சியம், சோடியம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ நமக்கு ஏதாவது டயரியா போகும்பொழுதோ இல்லை ஃபீவர் அதிகமாக இருக்கும்போது உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகும். அந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகும்போது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸும் சேர்ந்தே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மசில் ஸ்பாசம் வரலாம். ரீசெண்டாக உங்களுக்கு ஃபீவர் வந்ததோ இல்லை ஏதாவது இந்த டயரியா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும். பட் தண்ணீர் என்னால் குடிக்க முடியல, அது கூட இந்த தசைகளும் பலகீனமாக இருக்குன்னு சொல்கிறவங்க இளநீர் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இளநீரில் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இது எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இளநீர் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மசில் ஸ்பாசம் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கலாம். கீரை வகைகள் நம்ம சூப் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள் சூப் ஆக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த நீர் சத்தும் கிடைக்கும், எலக்ட்ரோலைட்ஸும் புரோட்டீனும் கிடைக்கிறதுனால தசைகளில் உண்டாகக்கூடிய இந்த ஸ்பாசம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டாவது, சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சடனாக எனக்கு அந்த மசில் ஸ்பாசம் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய அந்த கார் ஓட்டுறவங்க, அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறவங்க, இல்லை உட்கார்ந்தபடியே காலை தொங்க வச்சுட்டே கண்டினியூஸாக உட்கார்ந்துட்ருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. நிறைய பேர் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு ட்ராவல் பண்ணேன் டாக்டர், அந்த ட்ராவல் பண்ணுற சமயத்தில் தான் சடனாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பொசிஷனால் காலுக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள், அதாவது காலுக்கு ரத்தம் வந்துடும், திருப்பி இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நம்ம காஃப் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தனாக இருக்காது. ஸோ அதனால் நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் நமக்கு அங்கே கிடைக்காது. ஸோ இந்த காரணத்தினால உங்களுக்கு மசில் ஸ்பாசம் வரலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து உட்கார்ந்தபடியே ஒரு வேலை செய்கிறீங்க, இல்லை நீங்கள் டிரைவிங் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அப்பப்போ நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஸோ இறங்கி நின்னோ இல்லை எழுந்து நின்று உங்கள் காஃப் மசில்ஸை மட்டும் ரைஸ் பண்ணுறது நல்லது. ஹீல் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி கால்லேருந்து பிளட்டை திருப்பி நம்ம உடலுக்கு அனுப்பிச்சு நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மீண்டும் நம்ம கால்களுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நல்லது. அதே மாதிரி நீங்கள் உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம எழுந்து நடந்துட்டு வர்றது நல்லது. ஏதாவது தண்ணீர் தூரமாக வச்சுட்டு போய் தண்ணீர் குடிச்சிட்டு வர்றது நல்லது. இல்லை ஏதாவது ஒரு வேலையாக நம்ம ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு வர்றது நல்லது. அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே காலுக்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அது மூலமாக மசில் ஸ்பாசம் வரதை குறைச்சிக்கலாம். மூணாவது, நிறைய பேருக்கு சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இடுப்புலேருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த நரம்பு பாதிப்புனால கால்களில் தப்பான ஒரு ஸ்டிமுலேஷன்லாம் வரும். ஸோ அப்போ காலில் உங்களுக்கு அடிக்கடி மசில் ஸ்பாசம் இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா காலை அசைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் திடீர்னு இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது நரம்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ அதை சரி செய்கிறதுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது நல்லது. எளிமையான சில உடற்பயிற்சிகளையும் சேர்த்தே ஃபாலோ பண்ணுங்கள். பவன முக்தாசனம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. கேட் அண்ட் கவ் போஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய
லம்பார் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது மூலமாக காலுக்கு வரக்கூடிய நரம்புகளில் உண்டான அழுத்தமும் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலே அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பட் இது கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வர்ம தைலம் வந்து எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். 4வதா நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது. அதனால் அவங்க வைட்டமின் டி குறைபாடு வந்து இருக்கும். ஸோ வைட்டமின் டி குறைபாடு இருந்தது அப்படின்னா காஃப் மசில் வந்து அவங்களுக்கு ஒரு இறுக்கமாக வந்து ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கால்சியம் சத்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வைட்டமின் டி குறைபாடை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மசில் ஸ்பாசம் அது கால்லையும் வரும். அதே மாதிரி திடீர்னு ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும் அந்த வலி வந்து மசில் ஸ்டிஃப் ஆகிடுச்சு டாக்டர், கழுத்தை திருப்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வைட்டமின் டி குறைபாடு, அது கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறை மாற்றங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. அது கூட வைட்டமின் டி சத்து உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி ரெகுலராக ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் வந்து இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய 40 வயதை தாண்டிய பெண்களுக்கு இந்த காரணத்தினால தான் மசில் ஸ்டிஃப்னஸ், அதாவது ஷோல்டர் பெயின் இருக்கிறது, அதே மாதிரி வந்து காஃப் மசில் பெயின் இருக்குது, இது எல்லாமே வைட்டமின் டி குறைபாடுனால தான் வந்து உண்டாகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காரணங்களால தான் நமக்கு மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து வருது. ஸோ கை கால்கள்லையோ இல்லை வந்து கெண்டை கால்கள்லையோ உங்களுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து வருதுன்னா எந்த டைமில் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது வருது அப்படின்னா அது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னால வருது. அதே மாதிரி வந்து நான் சொன்ன வந்து சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகளால் வந்து உங்களுக்கு வரலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வருதுன்னா ரத்த ஓட்டத்தில் வந்து குறைபாடுகள் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய பிளட்டை வந்து பம்ப் பண்ணும்பொழுது அது ஆகி உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இது இல்லாமல் சில பேருக்கு தீவிரமான பிரச்சனைகள் கூட வந்து இருக்கலாம். ஸோ அவங்களுடைய ரத்த குழாய்களில் வந்து அடைப்பு வந்து இருக்கலாம், டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட கொஞ்சம் நல்லா நடந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா சடனாக வந்து மசில் ஸ்பாசம் ஆகி அவங்க வந்து தடுமாறக்கூடிய ஒரு நிலை, உடனடியாக உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு டாப்லர் ஸ்கேன் எடுத்துகிட்டு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி மசில் ஸ்பாசம் வந்து தூக்கம் வந்து தடைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ உங்களுக்கு மசில் ஸ்பாசம் வந்து அடிக்கடி வந்து வருது அப்படின்னா இளநீர் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, வாழைப்பழம், கீரை வகைகள் நிறையா வந்து எடுத்துக்கோங்க, குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நடக்க முடியுமாங்கிறத வந்து பாருங்கள். ஸோ கால்களுக்கு ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த கை கால்கள் வந்து இழுத்து பிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.